இந்த லெசன்ல எடிட் கமாண்ட்ல உள்ள அன்டு ரீடு பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அன்டுனா என்ன, ரீடுனா என்ன. இப்போ நீங்க ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் பண்ணும்போதும் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து நமக்கு வேண்டாம், இல்லை இப்போ செஞ்ச ஆக்ஷன் திரும்ப எடுத்துக்கணும் அப்படின்னா அன்டு ரீடும் நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட்ல பென் டூல் வச்சு ஒரு டிராயிங் ஷேப்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்றோம். அடுத்து பிளேஸ் ஹோல்டர் ஒன்று கிரியேட் பண்றோம். ரெக்டாங்கிள் ஒன்று கிரியேட் பண்றோம். அடுத்து ஒரு பாலிகான் டூல், ஒரு கிரேடியன்ட் ஒன்று ஃபில் பண்றோம். ரெக்டாங்கிளுக்கு கலர் ஃபில் பண்றோம். இவ்வளோ ஆக்ஷன்ஸ் நம்ம நடத்திருக்கோம். இப்போ இந்த ஃபில் பண்ணது வேண்டாம், கிரேடியன்ட் ஃபில் பண்ணது வேண்டாம், பழைய ஆப்ஜெக்ட் எனக்கு கொண்டு வந்தா போகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க அன்டு எடிட் மெனுல அன்டு பாத்தீங்கன்னா மாறி இருக்கும். ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் செட் மறுபடியும் கிரேடியன்ட் அன்டு பிரஸ் பண்ண உங்களுக்கு வந்து மாறிட்டே இருக்கும். பாத்தீங்களா, இப்போ நம்ம வரைஞ்சதுல இருந்து அப்படியே உங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பென் டூல் வரைஞ்ச போர்ஷன் மட்டும்தான் இப்போ இருக்கு. இதோட கெப்பாசிட்டி என்னன்னா உங்களோட ரேம் கெப்பாசிட்டி பொறுத்து இதோட ஆக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆயிட்டு திரும்ப ரிட்டர்ன் எடுத்து தரும். எடிட் பண்ணல ரீடு கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு நீங்க என்னென்ன டைப்லோ அது எல்லாமோ நீங்க என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடந்திருக்கோ அது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஜெட் பிரஸ் பண்ண உங்களுக்கு நடந்ததெல்லாம் திரும்ப கிடைக்கும்.